போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸ் அகாடமியின் டே 1 பூஸ்டர் டெஸ்ட் சீரிஸினுடைய தேர்வின் 21 வந்துட்டு, அதாவது இந்த 21வது தேர்வு வந்து மார்க் டெஸ்ட் தான், மாநில அளவிலான மாதிரி தேர்வு தான். இதற்கான பாடத்திட்டங்கிறது டிஎன்பிசியினுடைய முழு பாடத்திட்டத்திலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்ப தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். முதலாவது வினா. முதலாவது வினால 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு எந்த சோழர் ஆட்சி காலத்தில் இருந்து தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்துல இருந்தா 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு இருந்ததாக சொல்றாங்க. எந்த சோழர் காலம்னா சரியான விடை வந்து ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்துல தான் இந்த மரபு இருந்திருக்கும். 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள்ங்கிறது சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தா 2ஆம் குலோத்துங்க சோழன் பத்தி பார்ப்போம். இவர் வந்து கம்பர் யாருடைய ஆட்சி காலத்துல அவைக்கள புலவராக இருந்திருப்பாருன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தான். கம்பர் அவைகள புலவராக இருந்திருப்பாரு 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல. அடுத்ததான் 1ஆம் பராந்தக சோழன் கொடுத்திருக்காங்க. 1ஆம் பராந்தக சோழன் யாருன்னா மதுரையும் ஈயமும் கொண்டான்னு சொல்றோம். பராந்தக சோழன் 1ஆம் பராந்தக சோழன் தான் மதுரையும் ஈயமும் கொண்டான். ஈழம்னா இலங்கையை தான் சொல்றாங்க. ஈழமும் கொண்டான். இது மட்டும் இல்லாமல் உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிறது 1ஆம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தையே தான். உத்திரமேரூர் கல்வெட்டு கிபி 922ஆம் ஆண்டு குறிக்கப்பட்டது அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. இது 1ஆம் பராந்தக சோழன் காலத்தையே தான். உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிறது தேர்தல் குடவோலை முறை தேர்தல் பற்றி கூறக்கூடியதான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இது பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க, 1ஆம் குலோத்துங்க சோழன் கொடுத்துருக்காங்க. 1ஆம் குலோத்துங்க சோழன் யாருன்னா கலிங்கத்து பரணி ஏற்றிய ஜெயங்கொண்டார் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வாழ்ந்திருப்பாரு. 1ஆம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்தில் தான். அடுத்ததா அவைகள புலவராக இருந்திருப்பாரு. 1ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் தான் ஜெயங்கொண்டார். அடுத்து 2ஆம் ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. 2ஆம் ராஜராஜ சோழன் யாருன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் கட்டியிருப்பாரு. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கோயில் தான் இது. 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தான். இவருக்கு இன்னொரு பேருக்குன்னா திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்ட பெயரும் உண்டு. திரிபுவன சக்கரவர்த்தி. அது மாதிரி தமிழகத்திலேயே இசைப்படிக்கட்டு எங்க இருக்குன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில தான் இருக்கு இசைப்படிக்கட்டு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 1க்கு ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 2ஆம் குலோத்துங்க சோழன் தான். அடுத்தது வினாயன் 2. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா சி.வை. தாமோதரனார் தான் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய சி.வை. தாமோதரனார் தான். இவர் இலங்கையில் பிறந்தவர். எந்த நாட்டவர்னா இலங்கை நாட்டவர். இலங்கை நாட்டவர் தான் இந்த சி.வை. தாமோதரனார். ஆறுமுக நாவலர் எப்படி அழைக்கலாம்னு பார்த்தோம்னா வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் தான் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார் அழைச்சிருப்பாருன்னா பிரதிமார் கலைஞர் தான் அழைச்சிருப்பாரு வசன நடை கைவந்த வள்ளலார்னு. உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தான் உவே சாமிநாதர். தமிழ் தாத்தான்னு சொல்றேன் அவரை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 2க்கு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய சி.வை. தாமோதரனார் தான் சரியான விடை வினாயன் 2க்கு. அடுத்தது வினாயன் 3. ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏழைகளின் கற்பக விருட்சம் எதை சொல்றோம்னா பனைமரம் தான் ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்றோம். அடுத்தது இந்த பனைமரமானது நீர் குறைவாக இருந்தாலும் வளரக்கூடியதுதான் பனைமரம்ங்கிறது. பனைமரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குன்னா பனங்கற்கண்டு, பனம்பழம், பனங்காய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். பனைமரம்ங்கிறது நீர் குறைவான நீர் இருந்தாலும் இந்த பனைமரங்கிறது நீண்ட நாளுக்கு பயனளிக்கக்கூடியதான் அந்த பனைமரம். அதனால்தான் ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படுகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 4. அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு புலவர் பாடல் மொத்தம் 400 பாடல் இருக்கும். அகநானூறு இந்த 400 பாடல்களை எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 145 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க அகநானூறு. இந்த 205ங்கிறது என்னன்னா குறுந்தொகையில 400 பாடல் இருக்கும். குறுந்தொகையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தான் 205. அடுத்தது 155ங்கிறது புறநானூறுல 400 பாடல் இருக்கும். இந்த 400 பாடல்களை 157 பேர் இயற்றிருப்பாங்க. 275ன்னு பார்த்தோம்னா நற்றிணை 400ன்னு சொல்லுவோம். நற்றிணையில் 400 பாடல் இருக்கு. இந்த 400 பாடல்களை இயற்றினவர்கள் எண்ணிக்கை தான் 275 பேர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 145 தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 5.
பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. பசுவையா சுந்தர ராமசாமி தான் எழுதியிருப்பாரு புனைப்பெயர்ல கவிதைகளை. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய தான் சரியான விடை. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். அடுத்து ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீரா கொடுத்துருக்காங்க. கி ராஜன் நாராயணன் தான் கீரான்னு சொல்றோம். இவர் வந்து கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 1991. கோபாலபுரத்து மக்கள் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 1991. அடுத்து சா கந்தசாமி ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. சா கந்தசாமி இவரை பத்தி பார்ப்போம். இவர் வந்து சாயாவனம் என்ற புதினம் எழுதியிருப்பாரு. இவர் வந்து 1998 விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 1998 விசாரணை கமிஷன் இந்த நூலுக்கு புதினத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் வருது. அடுத்து சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் தந்தை பெரியார் தான் புனைப்பெயர்ல எழுதியிருப்பாரு சித்திரபுத்திரன் என்ற பெயர்ல. தந்தை பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் எழுதியிருப்பார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சுந்தர ராமசாமி தான் சரியான விடை. அடுத்து வினாயன் 6. வினாயன் 6ல அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. பாலைத்திணை பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க. அகநானூறுல மொத்தம் 400 பாடல் இருக்கும். இது 3 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 பகுதி என்னன்னு பார்ப்போம். 3 பகுதியில பார்த்தோம்னா கலிற்றியானை நிறைங்கிறது 1ல இருந்து 120 பாடல்களை கொண்டதான் கலிற்றியானை நிறை. மணிமேடை பவளங்கிறது 101 இருந்து 300 வரை கொண்ட பாடல் 180 பாடல் கொண்டு இருக்கும். அடுத்து நித்தில கோவைங்கிறது 301 இருந்து 400 இந்த 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க அகநானூறுல. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாலைத்திணை பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை எண்களாக தான் கொண்டிருக்கும் இந்த பாலைத்திணை பாடல்கள்லாம். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 6க்கு. அடுத்தது 2, 8 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. 2, 8, 12, 18 இந்த மாதிரி வரும். இது வந்து குறிஞ்சி திணை பாடல்கள் தான் 2, 8, 12 இந்த மாதிரி வரும் குறிஞ்சி திணை பாடல்கள். அடுத்ததா 6 எல்லாம் மருத நில பாடல்கள் தான் 6 எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. 6, 16, 26, 36 இந்த மாதிரி வரும் மருத திணை பாடல்கள். அடுத்தது 4 எல்லாம் முல்லை 4, 14, 24 இந்த மாதிரி வரும். இது வந்து முல்லை திணை பாடல் தான் 4, 14, 24 வரும் 34 இந்த மாதிரி வரும். அடுத்தது நெய்தல் திணை பாடல்கள் வந்து 10, 20, 30 மாதிரி வரும். 10, 20, 30, 40 இந்த மாதிரி வரக்கூடிய பாடல்கள் தான் நெய்தல் திணை பாடல்கள். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில தான் இருக்கக்கூடியதான் சரியான விடை. ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்கும். 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 7 என் கடன் பணி செய்து கிடப்பது என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான். இந்த அப்பர் என்ற பேர் யார் வச்சிருப்பாங்கன்னா திருநாவுக்கரசருக்கு. இவர் வந்து முற்காலத்துல முதலாவது இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தோன்னா வாகீசர் பெற்றோர் வைத்த பெயர். அதுக்கப்புறம் இவர் வந்து அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் தான் அவர் அழைச்சிருப்பார். அப்பர் என்ற பெயர்ல திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்டார். 12 திருமுறைகள் திருநாவுக்கரசர் இயற்றிய திருமுறைகள் தான் 4, 5, 6 இந்த திருமுறைகளை அருளியவர் யாருன்னு பார்த்தோன்னா அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான். அடுத்து திருஞான சம்பந்தர் 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகளை அருளியவர் இவர் தான் திருஞான சம்பந்தர் தான். அடுத்து சுந்தரர் 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறை அருளியவர். திருமூலர் யாருன்னா 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையை அருளியவர் திருமூலர் தான் திருமந்திரம் அருளியவர் 10ஆம் திருமுறை. ஆதிசித்தர் என்று அழைக்கப்படுபவரும் இவர் தான். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடிய திருமூலர் எழுதிய திருமந்திரத்தால் தமிழ் 3000 என்றும் அழைக்கலாம். நமக்கு சரியான விடை என்னன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான் சரியான விடை நமக்கு. அடுத்து வினாயன் 8 காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதியார் தான் பாடியிருப்பாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் அவர் தான். அடுத்தது வினாயன் 9 கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. முதலாவது பார்ப்போம். திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலே பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அது சரிதான், முதலாவது சரி. அதுக்கடுத்து பி திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்ன்றாங்க. சரிதான், அதுவும் சரிதான். திருவள்ளுவரின் காலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா
கிமு 31 இதான் திருவள்ளுவருடைய காலம். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த 31 சேர்த்தணும். இப்ப தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், தற்போதைய ஆண்டுங்கிறது 2024, இதோட 31 இதை கூட்டினா நம்மளுக்கு இதற்கான விடை கிடைச்சிரும். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது 2055. அடுத்தது மூன்றாவது பார்ப்போம். சி, வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யுள் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு. அது சரிதான். அடுத்ததா நான்காவது ஆப்ஷன் டில பார்ப்போம். திருக்குறள் 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் திருக்குறள். கீழ்கணக்கு நூல்னு வரணும். 11 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே அறநூல்கள் தான், அதாவது நீதி நூல்கள்னு சொல்லுவோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் முதலாவதாக வைத்து பாடப்படுகிற நூல் எதுன்னா திருக்குறள் தான். திருவள்ளுவர் வெற்றிய திருக்குறள் தான். இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். 11 மேற்கணக்கு நூல்கள்னு பார்க்கும்போது 8 தகு 10 பாட்டு தான் காலத்தால் முந்தையதான இது வந்து 11 மேற்கணக்கு நூல்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. இது மட்டும் தான் தவறா இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வினாயன் 9க்கு. அடுத்தது வினாயன் 10. பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இதுல பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டில இருக்கிறது தான் பிழையற்ற தொடரா இருக்கு. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு மாவட்டத்தில், அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி உயிர்மெய் முன் ஒருன்ற வார்த்தை வரணும். அடுத்ததா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்ற எழுத்து வரணும். ஓர் என்ற எழுத்து எதுன்னு வந்ததுன்னா உயிர் எழுத்துக்கு முன், உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் என்ற எழுத்து சேர்த்துக்கணும். அப்போ நம்மளுக்கு தான் சரியா இருக்கு. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வினாயன் 10க்கு. வினாயன் 11ல பூவின் நிலைகளில் 5ஆம் நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. பூவினுடைய நிலைகள் 5ஆம் நிலை எதுனா அலர் தான். ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய அலர் தான் 5ஆம் நிலை. பூவினுடைய நிலைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 7 இருக்கும். பூவினுடைய நிலைகள் மொத்தம் 7. அந்த 7 என்னன்னு பார்ப்போம். இப்போ பூவினுடைய நிலைகள் 7. இந்த 7 நிலைகள்ல முதலாவது வந்து அரும்பு, 2 வந்து மொட்டு, 3 முகை, 4 மலர், 5 அலர், 6 வி, 7 தான் செம்பல். அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5ஆம் நிலை தான் கேட்டிருக்காங்க. 5ஆம் நிலை தான் அலர். அதான் நம்மளுக்கு ஆப்ஷன் பில தான் கொடுத்துருக்காங்க. அதான் சரியான விடை. பூவின் நிலைகள் 5ஆம் நிலை தான் அலர் என்பதை குறிக்கும். அடுத்தது வினாயன் 12. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இது ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யாரு கேட்கறாங்க. சரியான விடை வந்து பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினைன்னா இந்த உலகத்தை அழித்திடுவோம் அப்படின்னு பாடியிருப்பாரு. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதியார் தான். இந்த பாரதியார் எங்க பிறந்தாருன்னா எட்டயபுரத்துல பிறந்திருப்பாரு. இவருக்கு பாரதி என்ற பட்டம் யார் கொடுத்திருப்பாங்கன்னா எட்டயபுர அரசர் மன்னர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும் பாரதி என்ற பட்டம். அடுத்தது வினாயன் 13. 13வது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்கறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா துரைராசு தான். இவருடைய முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு. முடியரசன் சொல்றோம். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன் தான். அவருடைய இயற்பெயர் தான் துரைராசு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த ஆப்ஷன் ஏல யார் கொடுத்திருக்காங்கன்னா மு வரதராஜனார் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து தமிழகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர். தமிழகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் தான் மு வரதராஜனார். அடுத்தது ஆப்ஷன் பில அறிஞர் அண்ணா கொடுத்திருக்காங்க. இவர் வந்து தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர். தென்னாட்டின் பெர்னாட்ஷா. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா துரைராசு தான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் துரைராசு. அடுத்தது வினாயன் 14. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பொறுத்துக்களை பார்ப்போம். அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு யார் எதுன்னு பார்த்தோம்னா நூலாசிரியர்ல அழகின் சிரிப்பு பாரதிதாசன். அடுத்தது குழந்தை செல்வம் எதுனா கவிமணி தேசிகனார் எதுனா குழந்தை செல்வம். பாவிய கொத்து யார் எதுனா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாரு. கண்ணன் பாட்டு பாரதியார் எழுதப்பட்டதான் கண்ணன் பாட்டு. இது 4 இதுவுமே நம்ம பொறுத்தோம்னா நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பில தான் இருக்கு. 3, 1, 4, 2 தான் சரியான விடை. வினாயன் 14. அடுத்தது வினாயன் 15. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 15க்கு சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தில் தான் திங்களை போட்டதும் திங்களை போட்டதும், ஞாயிறை போட்டதும் ஞாயிறு போட்டதும், மாமழை போட்டதும் மாமழை போட்டதும் இந்த இயற்கையை வாழ்த்துவதாக அமைஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம். இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் தான் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டிருக்கும் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 5001 அடிகளை கொண்டதுதான் சிலப்பதிகாரம். 5001 அடி. மணிமேகலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் மணிமேகலை. சீத்தலை சாத்தனார். தொல்காப்பியம் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியர் என்பவரால் இயற்றப்பட்டதான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். அடுத்தது வினாயன் 16. 16வது தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு.
பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியிருப்பாரு. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதிதாசன் தான் சரியான விடை. குடும்ப விளக்கு போன்ற நூல்கள் எழுதியிருப்பாரு. பெண்களை பற்றி எழுதப்பட்ட கவிதை நூல் தான் குடும்ப விளக்கு, இரண்ட வீடு போன்ற நூல்களை எழுதியிருப்பாரு. அடுத்தது வினாயன் 17. கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 8 தொகுதிகளை கொண்டிருக்கும் கனிச்சாறுங்கிறது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதப்பட்டதான் அந்த கனிச்சாறு. யார் எழுதியிருப்பாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருப்பாரு இந்த கனிச்சாறுன்ற நூல். 8 தொகுதிகளை கொண்டிருக்கும். இவர் எழுதி நம்ம பிற நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா உலகியல் 100, நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள். இந்த நூல்லாம் அவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் எழுதப்பட்ட நூல் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 8 தான் சரியான விடை வினாயன் 17க்கு. அடுத்தது வினாயன் 18. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யாருன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில். இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறந்திருப்பாரு. மோகனூர். அவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவர் தான் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். சுரதாவுடைய பேர்னா ராசகோபாலன் தான் சுரதான்னு சொல்றோம். பாரதிதாசன் மீது கொண்ட பட்டின் காரணமாக தம் பெயரை சுப்பரத்தின தாசன் என்ற பெயரை சுரதா என்று சுருக்கியிருப்பார். அவர் பெற்றோர் வைத்த பெயர் என்ன ராசகோபாலன் தான். அடுத்தது வினாயன் 19. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 19க்கு சரியான விடை என்னன்னா பட்டினப்பாளையில் தான் சொல்லியிருப்பாங்க. பூம்புகார்னா காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் தான். அந்த துறைமுகத்துல கப்பல்கள் மூலமா ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே நடைபெற்றதாக கூறியிருக்கும் பட்டினப்பாளையம் என்ற நூல் தான். பட்டினப்பாளையம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவரால் எழுதப்பட்டதான் பட்டினப்பாளையம் என்ற நூல். அடுத்தது வினாயன் 20. பிரித்து எழுதி கொடுத்திருக்காங்க. உண்கின்றான். இது சரியா பிரித்து எழுதலாம் என்ன வரும்னு பார்த்தோம்னா 20வது வினாக்கு உன் குட்டல் கின்று குட்டலான். ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதான் சரியானது. உன் குட்டல் கின்று குட்டலான் 3ஆ பிரிக்கலாம். வினாயன் 20க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது வினாயன் 21. வினாயன் 21ல கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. கலைச்சொல் அறிவோம்ல எது பொருந்தலன்னு பார்த்தோன்னா இதழில் நியூஸ் பேப்பர்னு கொடுத்திருக்காங்க. அதான் தவறு. இதழில்னா ஜார்னலிசம் தான் சரியானது. ஆனா இதான் தவறாக கொடுத்திருக்காங்க. நியூஸ் பேப்பர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்ப்போம். உரையாடலாம் டைலாக் அது சரியா இருக்கு. பருவதைனா மேகசின் சொல்றோம் அதுவும் சரி. பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. அப்ப 3மே சரியா தான் இருக்கு. 4வதா இருக்கக்கூடிய இதழிகள் மட்டும் தான் தவறாக கொடுத்திருக்காங்க. நியூஸ் பேப்பர்னு. ஜார்னலிசம்னா இதழிகள்னு சொல்றோம். வினாயன் 21க்கு சரியான விடை ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 22. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் தான் கேட்டிருக்காங்க. நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கோம் இந்த வரியானது. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இந்த நன்னூலை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா பவநந்தி முனிவர் என்பவரால் ஏற்றப்பட்டதான் அந்த நன்னூல். பவநந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த நன்னூல் என்பது என்னன்னா ஒரு இலக்கண நூல் தான். இது ஒரு வழி நூல் தான். இதற்கான மூல நூல் எதுன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு ஏற்றப்பட்டதான் இந்த நன்னூல் பவநந்தி முனிவரால் ஏற்றப்பட்டிருக்கும் 13ஆம் நூற்றாண்டுல. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பட்ட முழுமையான ஒரு இலக்கண நூல் எதுன்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் தான். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியர். இவர் வாழ்ந்த காலம் தான் கிமு 2ஆம் நூற்றாண்டு. பிங்கள நிகண்டு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பிங்கள முனிவர் என்பவரால் ஏற்றப்பட்டதான் பிங்கள நிகண்டு. பிங்கள முனிவர். அடுத்து அகத்தியம்ங்கிறது இலக்கண நூல் தான். இது அகத்தியர் என்பவரால் ஏற்றப்பட்டது அகத்தியம். அடுத்தது வினாயன் 23. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம்ங்கிறதுனா கடற்பயணத்தை குறிக்கக்கூடியதான். இந்த வரியானது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிதான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னா அதாவது கடற்பயணங்கிறது மகளிருக்கு இல்லை என்பதுதான் சரியான வழி. அது முற்காலத்துல கடற்பயணத்தை மகளிர்கள் மேற்கொள்ள மாட்டாங்க. அதை தொல்காப்பியமும் விளக்குகிறது. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து வினாயன் 24. அது அடுக்கு தொடரில் ஒரே சொல் அதிகபட்சம் எத்தனை முறை அடிக்க வரும்னு கேட்டிருக்காங்க. 4 முறை வரைக்கும் அடிக்க வரக்கூடியதான் அடுக்கு தொடர். அதே மாதிரி இந்த அடுக்கு தொடர் என்னன்னா பிரிச்சா பொருள் தரக்கூடியதாக இருக்கும். 4 முறை வரைக்கும் அடிக்க வரும். உதாரணம் பார்த்தோன்னா வாழ்க வாழ்க வாழ்க.
இந்த 4 முறை வரைக்கும் அடிக்க வரக்கூடியதான் அடுக்குத்தொடர். இரட்டை கிளை வினா 2 முறை மட்டும் தான் அடிக்க வரும், பிரிச்சா பொருள் தராது. இப்போ நம்ம சரியான விடை என்னன்னா வினாயன் 24 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 25. 25வது வினால கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்கறாங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி யாருன்னா டி.கே. சிதம்பரம் தான் கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேற என்ன சிறப்பு பெயர் இருக்குன்னு பார்த்தோம்னா குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் இவர் தான், குற்றால முனிவர். அது வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூடம் நடத்தி இவர் சொல்லி கொடுத்திருப்பாரு நாடகங்களை. அதனால இவர் குற்றால முனிவர் என்றும் அழைக்கப்படுபவர் இவர் தான். கடித இலக்கியத்தின் முன்னோடியும் டி.கே. சிதம்பரனார் தான். இவர் ரசிகமணி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாலும் டி.கே. சிதம்பரனார் தான் ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர். அடுத்த வினாயின் 26. 26வது வினா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி யாரு பாடியிருப்பாருன்னா திருஞான சம்பந்தர் தான் பாடியிருப்பாரு. திருஞான சம்பந்தர் 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறை அருளியவர் இவர் தான். திருநெல்வேலியினுடைய புகழை பற்றி பாடியிருப்பாரு, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலின்னு. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா சீர்காழியில் பிறந்திருப்பாரு. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறப்பு. ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் திருஞான சம்பந்தர் தான் ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது அப்பர் யாருன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் தான் அப்பர்னு சொல்றோம். இந்த அப்பர் என்ற பேர் யார் வச்சிருப்பாருன்னா திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்டவர் தான் இந்த அப்பர் என்ற பேர். அப்பர் 12 திருமுறைகள்ல 4, 5, 6ஆம் திருமுறை 4, 5, 6 திருமுறை இவர் தான் எழுதியிருப்பாரு. திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை 1, 2, 3 திருமுறை. மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை. 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் தான் இருப்பாரு. திருவாசகம் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையில் தான் இருக்கும். அடுத்து சுந்தரர் 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறை அருளியிருப்பார். இவர்தான் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர். ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் தான். அடுத்து வினாயன் 27. பகுபத உறுப்புகளில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 27 சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சாரியை தான். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல். மொத்தம் பகுபத உறுப்புல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 6 உறுப்புகள் இருக்கும். 6 உறுப்புகள் கொண்டதான் பகுபத உறுப்பிலக்கணம். இந்த 6 உறுப்புகள் அடிப்படையாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா பகுதி விகுதி கட்டாயம் இருக்கும். பகுதி விகுதி சந்தி சாரிய விகாரம் இடைநிலை இது 6 சேர்ந்தது தான் பகுபத உறுப்புகள். இதில் அடிப்படையாக இருக்க வேண்டியது தான் 2 பகுதி விகுதி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பகுபத உறுப்புகளில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சாரியை தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 28. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. ஔவையார் தான். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் தான் ஔவையார் பாடினதான். இது திருக்குறளின் பெருமையை பற்றி பேசக்கூடிய நூல் எதுனா திருவள்ளுவ மாலையில் தான் இடம்பெற்றிருக்கும். திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலைங்கிறது திருக்குறளின் புகழை பற்றி பேசக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. எத்தனை பாடல்களை கொண்டிருக்குன்னா 55 பாடல்கள் இருக்கும். 53 புலவர்கள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கைன்னா 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க. 53 புலவர்கள் 55 பாடல்களை கொண்டதான் திருவள்ளுவ மாலை. இடைக்காடனார்னா பாடியிருப்பாருன்னு பார்த்தோம்னா திருக்குறளினுடைய பெருமையில கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு பாடியிருப்பார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இதை பாடினவர் தான் இடைக்காடனார். அடுத்தது வினாயன் 29. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எதுனா தமிழ் இன்பம் தான். 1955 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். இந்த தமிழ் இன்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை தான் இவர் எழுதியிருப்பாரு. இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி முதலாக கிடைச்சிருக்கும் தமிழ்ல. தமிழகம் ஊரும் பேருங்கிறது ஒரு ஆராய்ச்சி நூல். இதுவும் ராபி சேதுப்பிள்ளை தான் எழுதியிருப்பாரு. இந்த அலைவோசைங்கிறது கல்கி எழுதின நூல். அலைவோசை கல்கி எழுதினது இது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். பிசிராந்தர்ங்கிறது நாடக நூல். இதுவும் பாரதிதாசனால் எழுதப்பட்டிருக்கும். 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். சாகித்ய அகாடமி பாரதிதாசன் எழுதினது. இது ஒரு நாடக நூல். அடுத்தது வினாயன் 30. அன்னம் விடு தூது என்னும் இதை நடத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. அன்னம் விடு தூது என்ற இதை நடத்தியவர் யாருன்னா மீ ராசேந்திரன் என்கிற மீரா இவர் தான் நடத்திருப்பாரு. அன்னம் விடு தூது என்ற இதை நடத்தியவர். எழுத்து என்ற இதை நடத்தினவர் தான் சீசு செல்லப்பா. எழுத்து என்ற இதை நடத்திருப்பாரு. சீசு செல்லப்பாவால் நடத்தப்பட்டதுதான்.
அடுத்ததா வரதராஜுலு நாயுடு யாருன்னா தமிழ்நாடு என்ற பத்திரிகை நடத்திருப்பாரு. தமிழ்நாடு என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர் இவர் தான், வரதராஜுலு நாயுடு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 30க்கு ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மீ ராசேந்திரன் தான் அன்னம் விடுத்துவது என்ற இதையே நடத்தியவர். அடுத்து வினாயன் 31. 31வது வினால ஜெயங்கொண்டார் யாருடைய அவைகள புலவராக திகழ்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைகள புலவராக இருந்திருப்பாருன்னா நம்மளுக்கு சரியான விடை 31வது வினாக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் தான் ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் யாருன்னா கம்பர் இருந்திருப்பார். கம்பர் தான் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல அவைகள புலவராக திகழ்ந்தவர் கம்பர் தான். கம்பர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்திருப்பாரு. கம்பர் ஜெயங்கொண்டார் 2 பேருமே ஒரே காலத்தவர் தான், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் தான். அடுத்தது ஆப்ஷன் டில யார் கொடுத்துருக்காங்கன்னா ராஜராஜ சோழன். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் திருமுறைகள் தொகுக்கப்பட்டிருக்கும். திருமுறைகள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டிருக்கும். சோழர்கள் ஆட்சி காலத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்கும் திருமுறைகளாக. அடுத்தது வினாயன் 32. கீழ்கண்ட இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கலைச்சொல் அறிவாங்க. அதாவது இதுல பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டில இருக்கிறது தான் பொருந்தாதது. புதர்னா வந்து தின்னஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, திக்கஸ்ட்னு வரணும். திக்கஸ்ட்னா தான் புதர். அப்ப இது மட்டும் தான் அதுல பொருந்தல. சிறுத்தைனா லியோபேட், அது சரியா இருக்கு. முட்டுனா பர்டு, வெட்டுக்கிளினா லோகஸ்ட். எலோகுஷன்னா பேச்சாற்றல். இப்போ எலோகுஷன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான், வினாயன் 32. அடுத்தது வினாயன் 33. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னு கேட்டிருக்காங்க. 33வது வினா. 3ஆம் வேற்றுமை தான் உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை ஆப்ஷன் பில இருக்கிறது தான் சரியான விடை. மொத்தம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகை. வேற்றுமைக்கான உருவுகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா உருவுகள் 6க்கு மட்டும் தான் வேற்றுமைக்கான உருவுகள் இருக்கும். உருவுகள் வந்து 6 வேற்றுமைக்கு மட்டும்தான் உருவுகள் இருக்கும். வேற்றுமையினுடைய வகை தான் 8. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை தான் கேட்டிருக்காங்க. 3ஆம் வேற்றுமை உருவு தான் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஐயால் கூ இன் அது கண்ணுன்னு சொல்லுவோம். இது 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமைக்கான வரை உருவுகள் இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும் உருவுகள் கிடையாது. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8ஆம் வேற்றுமையை வந்து வெளி வேற்றுமை என்பார்கள். அடுத்தது வினாயன் 34. பிள்ளை தமிழில் இடம்பெறும் வருகை பருவம் எத்தனையாவது பருவம்னு கேட்டிருக்காங்க. மொத்த பிள்ளை தமிழ் எத்தனை பருவம் இருக்குன்னா 10 பருவம் இருக்கும். நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வருகை பருவம் தான் கேட்டிருக்காங்க. 6வது பருவம் தான் வருகை பருவம். முதல் 7 பருவம் பார்ப்போம். 10 பருவங்கள்ல முதல் பருவம் வந்து காப்பு, 2ஆம் பருவம் செங்கிரி, 3ஆம் பருவம் தாள், 4ஆம் பருவம் சப்பானி, 5ஆம் பருவம் முத்தம், 6ஆம் பருவம் வருகை பருவம், 7ஆம் பருவம் தான் அம்புலி பருவம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6வது பருவம் தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து வருகை பருவம் தான் சரியானது. ஆண்பார் பள்ளி தமிழுக்கும் பெண்பார் பள்ளி தமிழுக்கும் பொதுவானது வந்து 7 பருவங்கள் பொதுவாக இருக்கும். இறுதியில் இருக்கக்கூடிய 3 பருவங்கள் மட்டும் மாறும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும். பெண்பார் பிள்ளை தமிழுக்கான 3 பருவங்களை இறுதியாக வரக்கூடியது என்ன, கழங்கு, அம்மானி, ஊசல் வரும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கான இறுதி 3 பருவம் என்னன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர்னு இடம்பெற்றிருக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 34க்கு ஆப்ஷன் டி தான், 6வது பருவம் தான் வருகை பருவம். அடுத்து வினாயன் 35. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்கறாங்க. ஒட்டக்குத்தர் தான் புகழ்ந்திருப்பாரு. சரியான விடை என்னன்னா தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்குத்தர் தான். பரணிக்கே ஒரு ஜெயங்கொண்டார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா பலப்பட்டடி சொக்கநாத புலவர் தான் சொல்லியிருப்பாரு. ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடியிருப்பாரு, பரணிக்கே ஒரு ஜெயங்கொண்டார்னு. அடுத்தது வினாயன் 36. பிரித்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. அன்மொழி தொகை இதை பிரிச்சு எழுதுனா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு வரும். நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை, வினாயன் 36க்கு. அடுத்த வினாயன் 37. கண் எழுத்து படுத்த எண்ணு பல்பதி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் தான் கேட்டிருக்காங்க. இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். இந்த கண் எழுத்துங்கிறது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறைகள்ல ஒன்று தான் இந்த கண் எழுத்துங்கிறது, சங்ககால எழுத்து முறை. இதுதான் கண் எழுத்துப்படுத்த பல்பொதி எண்ணு பல்பொதி அப்படின்னு இடம்பெற்றிருக்கும் சிலப்பதிகாரத்துல. இளங்கோவடிகள் எழுதினதான் சிலப்பதிகாரம், அதுலதான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது வினாயன் 38. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனம் என்னும் புகழ்பெற்ற பாடல் வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருமூலர் தான் எதிர்ப்பாரு, திருமந்திரத்துல எதிர்ப்பாரு இந்த வரிய. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனம் அப்படின்னு திருமந்திரத்தில் தான் இடம்பெற்றிருக்கும் அந்த வரி. புகழ்பெற்ற வாசகம் இது. திருமூலரனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா மூலன் தான் இயற்பெயர். மூலன் தான் இயற்பெயர். அடுத்தது வினாயன் 39. செம்மரம் என்னும் சொல் எவ்வகை தொகைன்னு கேட்டிருக்காங்க. செம்மை கூட்டல் மரம்னு பிரிச்சதெல்லாம் பண்பு தொகை தான். செம்மையான மரம், செம்மையாகிய மரம்னு வரும். இதை எப்படி பிரிச்சதெல்லாம் பாருங்க, செம்மை கூட்டல் மரம். செம்மைங்கிறது நிறத்தை குறிக்கிறது.
செம்மையான நிறத்தை குறிக்கத்தால இது பண்பு குறிக்கும். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, நிறம் இது எதில் இடம்பெற்றனால அது பண்பு தான் குறிக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 39க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்த வினாயன் 40. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்கறாங்க. தமிழ் எழுத்துக்களில் அதிகமான சீர்திருத்தம் மிகப்பெரிய அளவில் யார் செஞ்சிருப்பாருன்னா வீரமாமுனிவர் தான். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்துக்கள் மிகப்பெரும் சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு. இவர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவருடைய இயற்பெயர் என்னன்னா பெற்றோர் வச்ச பேர் தான் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை வீரமாமுனிவர் மாத்திருப்பாரு. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தம் செஞ்சவர் ஆப்ஷன் டி. டியில் இருக்கக்கூடிய வீரமாமுனிவர். அடுத்தது வினாயன் 41. வினாயன் 41ல காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகைன்னு சொல்லியிருப்பாரு. நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் தான் சொல்லியிருப்பாரு. பவனந்தி முனிவர். இந்த நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல். இது வந்து ஒரு வழிநூல் தான். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்டதான் இந்த நன்னூல் பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதான் இந்த நன்னூல் ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியங்கிறது தொல்காப்பியரால் இயற்றப்பட்ட நூல். தமிழில் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற முழுமையான ஒரு இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தொல்காப்பியம் தான். அவர் வாழ்ந்த காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாரு தொல்காப்பியர். அகத்தியம்ங்கிறது ஒரு இலக்கண நூல் தான். நம்மளுக்கு இது வந்து முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்காது. ஆகையால் இது வந்து முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இந்த அகத்தியத்துல 5 இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுவாங்க. என்னன்னா எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. இந்த 5 வகை இலக்கணத்தையும் சொல்றது தான் இந்த அகத்தியம் என்ற நூல். அகத்தியரால் இயற்றப்பட்டது. புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது ஒரு இலக்கண நூல் தான். 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல். இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா ஐயன் ஆரிதன். ஐயன் ஆரிதன் 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா வினாயன் 41க்கு ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது வினாயன் 42. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க பார்ப்போம். பெரிய பெரியங்கிறது என்னன்னா பெரிய குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது எடுத்தனன் உண்டான். இதை பொறுத்தோம்னா முற்றெச்சம். பேசிய வெறும் பெயரெச்சம் தான் இது. அடுத்தது நடந்துங்கிறது வினையெச்சம். இது நாளையும் பொறுத்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கிறது தான் 4, 3, 2, 1 தான் சரியான விடை வினாயன் 42க்கு. அடுத்தது வினாயன் 43. கீழ்கண்டவற்றில் குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் இயற்றிய நூல்களை பொருந்தாதது எதுனா முத்துசாமி பிள்ளை தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பொருந்தாதது. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்னு வரணும். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் தான் குமரகுருபரால் இயற்றப்பட்டது. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். இந்த சகலகலா வள்ளி மாலை, கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம் இது எல்லாமே வந்து குமரகுருபரால் இயற்றப்பட்டதுதான். இது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இயற்றிருப்பாரு. இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் தான் பிறந்திருப்பாரு. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் குமரகுருபர். காசியிலையும் திருபானந்தார் என்ற இடத்துல 2 இடத்துல மடம் நிறுவியிருப்பார் குமரகுருபரர். அடுத்தது வினாயன் 44. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இனியவை 40 இது இந்த இனியவை 40ங்கிறது என்னன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இனியவை 40. இதன் ஆசிரியர் தான் போதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் போதஞ்சேந்தனார். இன்னா 40 தான் கபிலர் எழுதியிருப்பார். இன்னா 40 கபிலர் எழுதினது. தனி மேதாவியர் என்ன நூல் எழுதியிருப்பார்னா ஏலாதி என்ற நூலை எழுதியிருப்பார். ஏலாதி மற்றும் திணை மாலை 150 எழுதியிருப்பாரு. திணை மாலை 150 திணை மாலை 150 இது எழுதுறவங்க கணித மேதாவியர் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா இனிவை 40 என்ற நூலின் ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய போதஞ்சேந்தனார் தான். அடுத்தது வினாயன் 45. 45வது நாள கம்பர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பர் பிறந்தது எங்கன்னா தேரெழுந்தூரில் தான் பிறந்திருப்பாரு. ஆப்ஷன் ஏல இருக்கிற தேரெழுந்தூர் தான். கம்பர் வாழ்ந்த காலம் என்னன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாரு. 12ஆம் நூற்றாண்டு. கம்பர், ஜெயங்கொண்டார் இவங்களாம் ஒரே காலத்தை சேர்ந்தவர் தான். ஒட்டக்குத்தர்லாம். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏல தான் இருக்கிறதா சரியான விடை. தீபங்குடி. இங்க தீபங்குடியில் யார் பிறந்தாருன்னு பார்த்தோம்னா ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தான் தீபங்குடி. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் தான் ஜெயங்கொண்டார். அவர் பிறந்த ஊர் தான் தீபங்குடி. ஸ்ரீவைகுண்டம் அதாவது திருவைகுண்டத்தில் யார் பிறந்தாருன்னா குமரகுருபரர் இங்க தான் பிறந்திருப்பார். குமரகுருபரர். இயற்கை எழுதினது எங்கன்னா காசியில இயற்கை எழுதியிருப்பாரு. தாராசுரம். தாராசுரத்துல என்ன இருக்குன்னா தாராசுரத்துல தான் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு. ஐராதீஸ்வரர் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய தாராசுரத்தில் தான் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கோயிலை கட்டினவர் தான் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில்.
இரண்டாம் ராஜராஜன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 45க்கு கம்பர் பிறந்த ஊர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய தேரெழுந்தூர். அடுத்தது விநாயகன் 46 பழந்தமிழ் நூலில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிர்களை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கறாங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களை குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். தொல்காப்பியம் என்ற நூலில் குறிப்பிட்டிருப்பாரு. ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. பவனிதி முனிவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நன்னூலை இயற்றியவர் அவர் தான். அகத்தியர் வந்து அகத்தியம் என்ற நூலை இயற்றியிருப்பாரு. இளங்கோவடிகள் எழுதினதான் சிலப்பதிகாரம் என்ற நூல். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இது இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. அவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பாரு. அடுத்தது விநாயகன் 47 கல்லில் நார் உரித்தல் போல என்னும் ஓமை கூறும் பொருள் இது வேணா கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் போலங்கிறது எதை குறிக்கணும்? அது ஓமையை விளக்கக்கூடியது. இயலாத செயல் தான். கல்லில நார் உரிக்க முடியுமானா முடியாது தான். இயலாத செயல் தான் இது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 48வது நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நன்னூர் புலவன் நம்ம யாரை சொல்றோம்னா ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய சித்திரை சாத்தனார் தான் நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுகிறார். யார் அழைச்சிருப்பாங்கன்னா இளங்கோவடிகளால் அழைக்கப்பட்டவர் தான் அவரு நன்னூர் புலவன் என்று. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. பவனிதி முனிவர் யாருன்னா நன்னூலை ஏற்றியவர். ஆப்ஷன் 7 இருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டு ஏற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் இந்த நன்னூல். பவனிதி முனிவரால் ஏற்றப்பட்டது. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்தாங்க? கோவலன் கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியவர் தான் இந்த கோவலன் என்பவர். கோவலன் மாதவி பற்றி கூறக்கூடிய ஒரு காப்பியம் தான் இந்த சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்தது விநாயகன் 49 பார்ப்போம். மதுரை காஞ்சியில் மதுரையின் சிறப்பை மட்டும் எடுத்து கூறும் அடிகள் எத்தனைன்னு கேட்கறாங்க. மதுரையினுடைய சிறப்பை மட்டும் எத்தனை அடிகள் எடுத்து கூறுறதுன்னா 354 அடிகள் மதுரையினுடைய சிறப்பை மட்டும் குறிப்பிடுகிறது. மொத்த அடிகள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 782. இதுல மதுரையினுடைய சிறப்பு மட்டும் 354 அடிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் தான் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் மதுரை காஞ்சி. இதுல மதுரையின் சிறப்பை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 354 அடிகள் வந்து மதுரையின் சிறப்பை எடுத்து கூறுகிறது. அடுத்து ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க? 301 அடிகளை கொண்டு கொடுத்திருக்காங்க. 301 அடிகள் எதை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோன்னா பட்டினப்பாலை 301 அடிகளை கொண்டது. 269ங்கிறது சிறுபான்நாட்டுப்படை. சிறுபான்நாட்டுப்படையினுடைய அடிவரையறை தான் 200. மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 269. விநாயகன் 49க்கு நம்மளுக்கு சி தான் சரியான விடை. அடுத்து விநாயகன் 50 பிசிராந்தையார் என்ற நாடக நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. பிசிராந்தையார் என்ற நாடக நூலை இயற்றியவர் தான் பாரதிதாசனால் இயற்றப்பட்டதான். இது வந்து ஒரு நாடக நூல். எப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குன்னா இது 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் இது. பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு விநாயகன் 50க்கு ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதிதாசன் தான் பிசிராந்தையர் என்ற நாடக நூலை இயற்றியவர். ஆண்டு வந்து 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். இந்த நூல் 65 இயற்றப்பட்டிருக்கும். 69 தான் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். அடுத்து விநாயகன் 51 51வது வினால கல்வி அறிவு இல்லாதவனை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்னு கேட்கறாங்க. அதாவது கல்வி அறிவு இல்லாதவனை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுனா விலங்கோடு தான் ஒப்பிடுவாரு. ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை. இதற்கான திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். இப்போ விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர், அதான் இந்த திருக்குறள். இதற்கான விளக்கம் என்னன்னு பார்ப்போம். விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர். அதாவது விலங்கோடு ஒப்புமைப்படுத்துகிறாரு திருவள்ளுவர். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை விநாயகன் 51க்கு. அடுத்து விநாயகன் 52 குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்கறாங்க. குறுந்தொகையை இந்த நூலை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் தான். சரியான விடை வந்து 52வது வினாக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் பில இருக்கிறதா சௌரி பெருமாள் அரங்கனார் தான் முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு குறுந்தொகையை. இந்த குறுந்தொகைங்கிறது 400 பாடல்களை கொண்டது. மொத்தம் எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா 205 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். இது சரியான விடை என்னன்னா உங்களுக்கு விநாயகன் 52க்கு பில இருக்கக்கூடிய சௌரி பெருமாள் அரங்கனார் தான் சரியான விடை. அடுத்து ஞானப்பிரகாசம் கொடுத்துருக்காங்க. டில ஞானப்பிரகாசம் தஞ்சை ஞானப்பிரகாசம் ஒரு திருக்குறளை முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு 1812ஆம் ஆண்டு. அடுத்தது விநாயகன் 53 எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பணம் திருடப்பட்டது. இது எந்த வகை வாக்கியம்னு பார்த்தோம்னா செயல்பாட்டு வினை வாக்கியம் தான். ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. படுபட்டதுன்னு வரும். இந்த செயல்பாட்டு வினையில இறுதியா வரும்போது படுபட்டது அல்லது ஆயிற்று போயிற்று இந்த மாதிரியான வார்த்தைகள்ல முடியும். அதான் செயல்பாட்டு வினை. விநாயகன் 53 நம்மளுக்கு சரியான விடை வந்து செயல்பாட்டு வினை தான். ஆப்ஷன் டில தான் இருக்குது. அடுத்து பிறவினைன்னு பார்த்தோன்னா பிறவினைக்கு உதாரணம் கவிதாவால் உரை கற்பிக்கப்பட்டதுன்னா பிறவினை. இது பிறவினை தான் குறிக்கும். தன்வினைக்கு பார்த்தோம்னா
கண்ணன் நடந்தான் தன்வினை, அவரே நடக்கிறாரு, அதெல்லாம் தன்வினையை குறிக்கும். அடுத்தது வினாயன் 54. ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. இதுல கொடுத்துருக்காங்க. எது இதுல பொருந்தலன்னு பார்த்தோம்னா வினாயன் 54 சரியான விடை ஆப்ஷன் பில தான் இருக்கு. சேனா வந்து தாழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. சேனா வந்து உயர்வு. ஓர் எழுத்து ஒரு மொழியில சேனா எதை குறிக்கணும்? உயர்வை குறிக்கும். ஆனா இதுங்க தாழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான தவறா புரிஞ்சிருக்கு. அப்ப விடை வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான். வவுனா கவரை குறிக்கும். பேனா மேகம், மேனா அன்பு, இது எல்லாமே சரியா தான் இருக்கு. மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு பார்த்தோம்னா 42 ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் இருக்கு. இதுல 40 எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நெடில எழுத்துக்கள் தான். 40 வந்து நெடில எழுத்துக்கள், 2 வந்து குறியில எழுத்துக்கள். 2 எழுத்து தான் குறியில எழுத்து. வினாயன் 54க்கு நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 55. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்ன சொல்றோம்னா சிலப்பதிகார மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். அதாவது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக தான் மணிமேகலை இருப்பதனால இது வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். சிலப்பதிகாரம் இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள், மணிமேகலையினுடைய ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பில தான் இருக்கு. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலை தான். அடுத்தது வினாயன் 56 பார்ப்போம். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. பேரறிஞர் அண்ணா கலிங்கத்து பரணி பற்றி சொல்லியிருப்பாரு. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் தான் ஜெயங்கொண்டார். இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மொத்தம் இதுல 599 தாழிசைகளை கொண்டிருக்கும் இந்த கலிங்கத்து பரணியில. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா தீபங்குடி என்ற ஊரில் தான் பிறந்திருப்பாரு ஜெயங்கொண்டார். அடுத்தது வினாயன் 57. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழ் இனத்தின் தொன்மையை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா புறப்பொருள் வெண்பாமாலையில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு வரும் இந்த வரி. இது இடம்பெற்ற நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா இதை இயற்றியவர் தான் ஐயன் ஆரிதன் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த புறப்பொருள் வெண்பாமாலை. ஒரு இலக்கண நூல் தான். ஐயன் ஆரிதனார் 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. அடுத்து ஆப்ஷன் 7 தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்துட்டு தான் தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது. நன்னூல் எழுதினவர் பவனந்தி முனிவர். அடுத்து இலக்கண விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தொன்னூல்ங்கிறதுனால ஒரு இலக்கண விளக்க நூல். தொன்னூல் விளக்கம்ங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டிருக்கும். அது என்ன நூல்னு பார்த்தோன்னா இலக்கணத்துக்கான விளக்கம் அளிக்கக்கூடிய நூல் தான் அந்த தொன்னூல் விளக்கம்ங்கிறது. அடுத்து வினாயன் 58. கம்பராமாயணம் டேஷ் காண்டங்களை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. 6 காண்டங்களை உடையதான் கம்பராமாயணம். கம்பராமாயணங்கிறது கம்பரால் இயற்றப்பட்டதான். ராம அவதாரம் என்ற பெயரில் இயற்றிருப்பாரு. 6 காண்டங்களை கொண்டதான் அந்த கம்பராமாயணம். 6 காண்டங்கள்னா முதலாவது காண்டம் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த 6 காண்டங்களை கொண்டதான் கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. 7வது காண்டமா ஒன்று எழுதியிருப்பாங்க. அது வந்து உத்தர காண்டம்ன்றதான் எழுதியிருப்பாரு. ஒட்டக்குத்தரால் எழுதப்பட்டதான் அந்த 7வது காண்டம். நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 58க்கு ஆப்ஷன் சில இருக்கிறதான் சரியான விடை. 6 காண்டங்களை கொண்டதான் கம்பராமாயணம். அடுத்த வினாயன் 59. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது பெயரெச்சம்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில தான் இருக்கு. பெயரெச்சம் வந்து வந்தங்கிறது பெயரெச்சம். வந்துனா வினை எச்சத்தை குறிக்கும். வினை எச்சம் தான் வந்து. வந்துங்கிறது வினையச்சம். வருதல் தொழில் பெயரை குறிக்கும். தொழில் பெயர். வந்தான்னா வினைமுற்று. சரியான விடை என்னன்னா வினாயன் 59க்கு ஆப்ஷன் பில இருக்கிறதா பெயரெச்சத்தை எடுத்து எதுன்னு கொடுத்துருக்காங்க. வந்ததான் பெயரெச்சம். அடுத்தது வினாயன் 60. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி எழுதணும். வினாயன் 60க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பில தான் இருக்கு. தமிழ், தாய்மொழி, துறை, தேன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 60க்கு. அடுத்தது வினாயன் 61. 61வது வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த தேவராட்டம்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தேவராட்டம்ங்கிறது வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். சரியா? அதாவது ஆண்கள் மட்டுமே தான் ஆடுவாங்க இந்த ஆட்டத்தை, தேவராட்டத்தை. ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியதுதான் இந்த தேவராட்டம். அதுக்கடுத்ததா இவங்க உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவின்றாங்க. அதாவது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எதுன்னு பார்த்தோம்னா உரிமை. தேவதுந்துபி தான் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவ தந்துபி இதான் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. அடுத்ததா இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. தேவராட்டம் குறிப்பாக பார்த்தோம்னா சடங்கு சார்பாக ஆடக்கூடிய ஆட்டமும் இந்த தேவராட்டம் தான். சடங்கு சார்பாக எந்த ஆட்டம் ஆடுவாங்கன்னா தேவராட்டம் தான். சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது இந்த தேவராட்டம். நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா புலியாட்டம் கொடுத்துருக்காங்க. புலியாட்டம்ங்கிறது எதுவும் இல்லை. இந்த புலியாட்டத்தை பத்தி பார்த்துருவோம்.
தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதான் அந்த புலியாட்டம்ங்கிறது. இது பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. அதாவது பாட்டும் இருக்காது, வசனமும் இருக்காது, புலியை போன்று வேடம் அணிந்து ஆடுவாங்க. அதான் புலியாட்டம்னு சொல்றாங்க. அடுத்தது காவடி ஆட்டம். காவடி ஆட்டங்கிறது எதுல, கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவதான் அந்த காவடி ஆட்டன்றோம். அதாவது காவடி எடுப்பாங்க இல்லையா, நடுவில் ஒரு கோல் இருக்கும், பாரந்தாங்கம் கோல், ரெண்டு பக்கமும் அந்த சமமான இடையில பொருள் பொருத்திருப்பாங்க. அதான் காவடி ஆட்டம். என்னென்ன காவடி இருக்குன்னு பார்த்தோம்னா, காவடியினுடைய அமைப்பை பொறுத்து மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். இந்த காவடி ஆட்டம் எங்கெங்கெல்லாம் ஆடுறாங்கன்னு பார்த்தோம்னா, இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளில் இந்த காவடி ஆட்டம்ங்கிறது ஆடப்படுகிறது. அடுத்தது மயிலாட்டம். மயிலாட்டம்ங்கிறதுல எது, அதாவது மயிலை போன்று வேடம் அணிந்து ஆடுவாங்க, அதான் மயிலாட்டம்ன்றோம். அடுத்தது வினாயன் 62. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை சொல்றாரு மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தை தான் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். சிலம்பு செல்வர் என்ற பட்டம் யார் கொடுத்தாருன்னு பார்த்தோன்னா, ராபி சேதுப்பிள்ளை தான் அவர் கொடுத்திருப்பாரு சிலம்பு செல்வர் என்று. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா, வினாயன் 62க்கு ஆப்ஷன் டி இருக்கிற சிறப்பதிகாரம் தான் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதினார். அடுத்தது வினாயன் 63. எழுவரின் கொடை பெருமையை பதிவு செய்யும் இலக்கியம் எதுன்னு கேட்கறாங்க. எழுவரின் கொடை பெருமையை பதிவு செய்யக்கூடியது எதுனா, ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய சிறுபான்நாட்டுப்படை தான் சரியான விடை. சிறுபான்நாட்டுப்படை யார் எழுதினார்னா, நல்லூர் நத்தத்தினாரால் எழுதப்பட்டதான் எழுவரின் கொடை பெருமை பற்றி பேசுகிறது. நல்லூர் நத்தத்தினார். பட்டினப்பாலை யார் எழுதினார்னு பார்த்தோம்னா, பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் எழுதப்பட்டதான் இது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதான் இந்த நாலடியார் குட்டி திருக்குறள் என்றும் அழைக்கப்படுகிறது. பதிற்று பத்துங்கிறது சேர அரசுகளை பற்றி பாடக்கூடியதான். பதிற்று பத்துங்கிறது 10 சேர அரசுகளை பற்றி பாடப்பட்டிருக்கும். இதுல முதல் 10ம் இறுதி 10 மட்டும் கிடைக்கப்பட்டிருக்காது. அடுத்தது வினாயன் 64. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியினுடைய வரலாற்றை புதினமாக எழுதியவர் யாருன்னு கேட்கறாங்க. ராஜம் கிருஷ்ணன் தான் எழுதியிருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பெயர்ல புதினமாக எழுதியிருப்பாங்க. பாரதியினுடைய வரலாறு நூல் இது. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை, வினாயன் 64. அடுத்து வினாயன் 65 பார்ப்போம். பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. அதாவது அறமும் அரசியலும், இதை பொறுத்தனா மு வரதராஜனார் தான் அறமும் அரசியலும். எண்ணங்கள் MS உதயமூர்த்தி எழுதியிருப்பாரு. அடுத்தது யானை சவாரி பாவண்ணன் எழுதியிருப்பாரு. தேன்மழை சுரதா எழுதியிருப்பாங்க, அதாவது சுப்புரத்தினதாசன். இது நாளைக்கும் பொறுத்தனா ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய 3, 1, 4, 2 தான் நம்மளுக்கு சரியான விடை, வினாயன் 65க்கு. அடுத்தது வினாயன் 66. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையினுடைய தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது சுருளிமலைன்னு சொல்றாங்க, அங்கிருந்து டேஷ் என்னும் இடத்தை அடைந்தாலும் கேட்கறாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 66 வேங்கை காணல் என்ற இடத்தை தான் அடைஞ்சிருப்பாங்க. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையினுடைய தென்கரை பகுதியாக நெடுவேல் குன்றம் என்ற பகுதியை சென்று அங்கிருந்து எங்க போயிருப்பாங்கன்னா வேங்கை காணல் என்ற பகுதி தான் போயிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 14 நாள்கள்ல இவங்க நடந்து போயிருப்பாங்க மதுரையிலிருந்து வேங்கை காணல் என்ற பகுதிக்கு. சரியான விடை நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான். அடுத்த வினாயன் 67 பார்ப்போம். கீழ்காண்பவர்களில் வெண்மையான நகைச்சுவையும் சோக எழியும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 67 சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய கு அழகிரி சாமி தான் சரியான விடை. மென்மையான நகைச்சுவையும் சோக எழியும் ததும்ப கதைகளை படைப்பதில் வல்லவர் யாருன்னா கு அழகிரி சாமி தான். இவர் தான் அன்பளிப்பு என்ற நூலை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 1970. இந்த கு அழகிரி சாமிக்கு தான் கொடுத்திருப்பாங்க. 1970 அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. நாடோடி கதைகள் எழுதியிருப்பாரு யாருன்னா கி ராஜநாராயணன் எழுதியிருப்பாரு. நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கி ராஜநாராயணன். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்ணதாசன் கவியரசு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கவியரசு என்ற பட்டத்துடன் அழைக்கப்படுவர் தான் கண்ணதாசன். அடுத்தது வினாயன் 68. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னு கேட்கறாங்க. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சமண முனிவர்களால் பாடப்பட்டதான் இந்த நாலடியாருங்க. சமண முனிவர்கள். ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் தான் சரியான விடை. நாலடியார் இயற்றியவர்கள் தான். தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார் என்பவர் தான் தொகுத்திருப்பார். நாலடியாரை தொகுத்தவர் இந்த பதுமனார் என்பவர் யாருன்னா தொகுத்தவர்.
இயற்றியவர்கள் தான் கேட்டிருக்காங்க. பாடியவர்கள், அதாவது பாடியவர்கள் வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்டது தான். இந்த பதுமனார் என்பவரும் ஒரு சமண துறவி தான், தொகுத்து இருப்பார் இந்த நாலடியார். இந்த நாலடியாருக்கு இன்னொரு பேருக்கு என்னன்னா குட்டி திருக்குறள் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாலடியார் தான். குட்டி திருக்குறள், குட்டி திருக்குறள். நாலடி 400 என்ற பெயரும் இதற்கு உண்டு. நாலடி 400, நாலடி 400 என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் தான். இது 400 பாடல்களை கொண்டிருக்கும், 40 அதிகாரங்களை கொண்டதுதான். அதனால தான் திருக்குறள் வந்து 2 அடிகளை கொண்டிருக்கும். இந்த நாலடியார் வந்து ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை கொண்டிருக்கும். அடுத்தது ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நம்பியாண்டார் நம்பி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து திருமுறையை தொகுத்தவர் இவர் தான். அதாவது தேவாரம் தொகுத்திருப்பாரு, திருமுறைகளை தொகுத்தவர் இவர் தான். திருமுறை தொகுத்தவர். அடுத்தது நாதமுனி, திவ்ய பிரபந்தத்தை இவர் தான் தொகுத்திருப்பாரு. 12 ஆய்வார்கள் எழுதிய திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாதமுனிகள் தான். அடுத்தது வினாயன் 69. பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியம் கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, இதான் சரியானது. சந்திப்பிழையற்ற தொடர்ங்கிறது நம்மளுக்கு வினாயன் 69 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 70. 70வது வினா பார்த்தோம்னா பழையன கழுதலும் புதியன புகுதலும் வழிவழகால வகையினானே என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நன்னூலை இயற்றிய பவனிதி முனிவர் தான் பாடியிருப்பாரு. நன்னூல்ல பழையன கழுதலும் புதியன புகுதலும் வழிவழகால வகையினானே. இது வந்து போகி பண்டிகையை பற்றி கூறக்கூடியதான் அந்த வரி. பழையன கழுதலும் புதியன புகுதலும் வழிவழகால வகையினானேங்கிறது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 71. 71 பொறுத்து கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இது ரெண்டுத்தையும் பொருத்தணும். அதாவது முதலாவது பார்ப்போம், செப்பலோசை. 20 உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசைன்னு சொல்றோம். அடுத்தது அகவலோசை. அகவலோசைங்கிறது ஒருவர் பேசுதல் சொற்பொழிவு வருவது போன்ற ஓசை தான் இந்த அகவலோசைங்கிறது. அடுத்தது துள்ளலோசைங்கிறது தாழ்ந்து உயர்ந்து வருவது தான் துள்ளலோசை. தூங்கலோசைங்கிறது தாழ்ந்தே தான் வரும், அதான் தூங்கலோசை. இது 4த்தையும் பொருத்தணும்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 7 இருக்கிறதா 2, 1, 4, 3 தான் சரியான விடை வினாயன் 71. அடுத்தது பார்ப்போம், வினாயன் 72. ஆறுமுக நாவலரை வசன நடக்கை வந்த வள்ளலார் என்ன பாராட்டியவர் யாருன்னு கேட்கறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பரிதிமார் கலைஞர் தான் அவர் பாராட்டியிருப்பார். வசன நடக்கை வந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் இவர் பாராட்டியிருப்பாங்க. பரிதிமார் கலைஞர் தான் பாராட்டியிருப்பார். வினாயன் 72க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது பார்ப்போம், வினாயன் 73. 73வது எனக்கு பார்ப்போம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பொறுத்துக்களை பார்த்தோம்னா வாழை பிஞ்சுங்கிறது வாழை கச்சல், அதனுடைய இளமை பெயர். இதெல்லாம் வாழை பிஞ்சுனா வாழை கச்சல்னு சொல்லுவோம். அடுத்ததா பலா பிஞ்சுனா பலா மூசு, அதனுடைய இளமை பெயர் வந்து பலா மூசுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பணம் பிஞ்சுனா குறும்பை, பணம் குறும்பைன்னு தான் சொல்லுவாங்க. மாம் பிஞ்சுனா மா வடு. இது 4த்தையும் பொறுத்தனா நம்மளுக்கு ஆப்ஷன் பில இருக்கிறதா 3, 2, 1, 4 அதான் சரியான விடை. வினாயன் 73க்கான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது வினாயன் 74. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பாரு. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது. அந்த 5 பூதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நிலம், நீர், தீ, வளி, விசும்பு. விசும்புனா வானம். இந்த 5ம் கலந்த மயக்கம் உலகம் தோன்றிருக்கும் அப்படின்னு பாடியிருப்பாரு தொல்காப்பியர் தான். தொல்காப்பியத்துல நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வினாயன் 74க்கான விடை. அடுத்தது வினாயன் 75 பார்ப்போம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் இவ்வழி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க. அல்லில்னா அல்லுனா இரவுன்னு அர்த்தம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம்ங்கிறது நற்றினை இடம்பெற்றிருக்கக்கூடிய வரி தான். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நற்றினை தான் சரியான வழி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம்ங்கிறது. நற்றினைங்கிறது 400 பாடல்களை கொண்டது. இந்த நற்றினை 400 பாடல்களை எத்தனை புலவர்களால் ஏற்றப்பட்டிருக்குன்னா 275 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 400 பாடல்களை 275 புலவர்கள். குறுந்தொகைங்கிறது இதுவும் 400 பாடல்களை கொண்டதான். 205 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். 205 புலவர்கள். 500 பாடல்களை கொண்டது. 5 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க இந்த 500. அகநானூறு 400 பாடல்களை கொண்டிருக்கும். இது 145 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 400 பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 145. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அல்லில் ஆயினும் விருந்துவரின் நோக்கம்ன்ற வரி கேட்டிருக்காங்க. இடம்பெற்ற நூல் தான் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நற்றினை. அடுத்தது வினாயன் 76. பொருணர் ஆற்றுப்படை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பொருணர் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் தான் முடத்தாம கணியர். ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 76. இந்த பெருங்கோசிகனர் யாருன்னு பார்த்தோம்னா மலைப்படுகடம் என்ற நூலின் ஆசிரியர் தான் பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார். மலைப்படுகடம் மலைப்படுகடம் என்ற நூலின் ஆசிரியர்னா பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார். நக்கீரர் வந்து எந்த நூல் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை. திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை இது ரெண்டுமே வந்து நக்கீரரால் எழுதப்பட்டதுதான். 10 பாட்டு நூல் இரண்டும்.
பத்துப்பாட்டு நூல் புறம் சார்ந்த நூல் ஒண்ணுதான், நெடுநல் வாடை தான். ரெண்டுமே வந்து நக்கீரர் எழுதினதான், திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை. அடுத்ததா கடியலூர் உருத்திரங்கனார் என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை, இது ரெண்டு மூணு நூலுமே யார் எழுதினதுன்னா கடியலூர் உருத்திரங்கனார் எழுதப்பட்டதான். விநாயகன் 76க்கு நம்ம சரியான விடை வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான். ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் முடத்தாம கனியார் தான் பொருணர் ஆற்றுப்படை என்ற நூலினுடைய ஆசிரியர். அடுத்தது விநாயகன் 77 பார்ப்போம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா விநாயகன் 77க்கு ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். சங்க காலத்தில் இருந்தே அரசராயனும் வறியோராயனும் விருந்தினர்களை போட்டினர், இதான் சரியா இருக்கு. பிழையற்ற தொடர் அதான், நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை விநாயகன் 77க்கு. அடுத்தது விநாயகன் 78 பார்ப்போம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொடந்துங்கு சேர்ப்பீர். அவ எவ்வளி பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. சுப்பிரமணியன் பாரதியார் தான் பாடியிருப்பாரு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் பண்ணத்தான் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொடந்துங்கு சேர்ப்பீங்கிறது. விநாயகன் 78க்கு ஆப்ஷன் பி தான், சுப்பிரமணியன் தான். பாரதியாருடைய ஏற்பெயர் தான் சுப்பிரமணியன், பெற்றோர் வைத்த பெயர் இது. அடுத்தது விநாயகன் 79. பொருள்கோள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. பொருள்கோள் 8 வகைப்படும். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா பொருள்கோள் 8 வகைப்படும். இந்த 8 பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது வந்து ஆற்று நீர் பொருட்கள், இரண்டாவது மொழி மாற்று பொருட்கள், மூன்றாவது நிறை பொருட்கள், 4 விற்புட்டு பொருட்கள், 5 தாப்பிசை பொருட்கள், 6 அலைமறியாப்பு பொருட்கள், 7 கொண்டு கூட்டு பொருட்கள் மற்றும் 8 வந்து அடிமறி மாற்று பொருட்கள். இப்படின்னு பொருட்கள் வந்து 8 வகைப்படும். நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சியில் தான் கொடுத்துருக்காங்க. பொருட்கள் எத்தனை வகைங்கிறதுக்கு 8 வகை. அடுத்தது விநாயகன் 80. விநாயகன் 80ல முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகிழமும் மேவலால் இவ்வடி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லினுடைய பொருள் துய்ப்பதால் அப்படின்னா என்னன்னா, துய்ப்பது என்பதற்கு தருதல் என்பதுதான் பொருள். சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 7 தான் இருக்கு. துய்ப்பதால் என்பதனுடைய பொருள் தான் தருதல். இந்த முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகிழமும் மேவலால் நித்தம் அணை கிடந்து சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு அப்படின்னு வரும். இரட்டொரு மொழியில தான் இடம்பெற்றிருக்கும். இது அந்த வரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விநாயகன் 81. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வல பக்கத்தில் உள்ளது என கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்கறாங்க. அது சுட்டி கூறத்தால சுட்டு விடைன்றோம். எந்த இடம்னு கேட்கறாங்க. இவன் வலது பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி கூறுறாங்க, அதனால இது வந்து சுட்டு விடைன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது நேர் விடை கொடுத்துருக்காங்க. நேர் விடைக்கு உதாரணம் பார்ப்போம். நேர் விடைனா உடன்பட்டு கூறும் விடை தான் நேர் விடைன்னு சொல்றோம். அதாவது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவாங்க பத்தி இதான் நேர் விடை. ஆப்ஷன் 7 இருக்கிறதுக்கு. அடுத்து மறைவிடைனா என்னன்னு பார்ப்போம். மறைவிடைக்கு உதாரணம் பார்த்தோம்னா மறுத்து கூறும் விடை தான் மறைவிடைன்னு சொல்றோம். அதாவது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது, அதான் நான் போக மாட்டேன் எதிர்த்து சொல்றாங்களே, அதுதான் வந்து மறைவிடை. அடுத்து இனமொழி விடைன்னு பார்ப்போம். இனமொழி விடைன்றது இதனால வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது தான் இந்த இனமொழி விடைன்னு சொல்றோம். இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரையை எழுத தெரியும் என்று கூறுவது, அதான் இனமொழி விடைன்னு சொல்றோம். சோ நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 81க்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுட்டு விடை தான். கடைத்தெருவு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலது பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்தது விநாயகன் 82 பார்ப்போம். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தனது பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பாரதியார் தான் எதிர்ப்பாரு. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன், பெற்றோர் வச்ச பெயர் தான். இவங்க பாரதி என்ற பட்டம் வந்து யார் கொடுத்திருப்பாங்கன்னா எட்டயபுரம் மன்னர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து விநாயகன் 83 பார்ப்போம். எதிர்ச்சொல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. படுகர் என்பதனுடைய எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. படுகர்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரியும். முதலாவதாக படுகர் என்பதனுடைய பொருள் தான் பள்ளம். படுகர்னா பள்ளத்தை குறிக்கும். அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்பனா மேடு தான் சரியான விடை. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேடு தான் விநாயகன் 83க்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 84 பார்ப்போம். கரிசல் வட்டார சுள்ளகராதி உருவாக்கியவர் யாருன்னு கேட்கறாங்க. கரிசல் வட்டார சுள்ளகராதி உருவாக்கியவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கே ராஜநாராயணன் தான் அவர் உருவாக்கினது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கரிசல் வட்டார சுள்ளகராதி உருவாக்கியவர் கே ராஜநாராயணன். இது மட்டும் இல்லாமல் கே ராஜநாராயணன் வேற நூல்லாம் எதிர்பார்த்து பார்த்தோம்னா நாடோடி கதைகள் போன்ற நூல்களையும் ஒரு எழுதினத்தான். கு அழகிரிசாமி எழுதின நூல் தான் அன்பளிப்பு என்ற நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் 1970. எழுத்து என்ற இதை நடத்திருப்பாரு சீசு செல்லப்பா. எழுத்து இதை. வேரில் பழுத்த பலா என்ற நூல் எழுதினவர் தான் சு சமுத்திரம். வேரில் பழுத்த பலா. அடுத்தது விநாயகன் 85. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. பாரதியார் தான் பாடியிருப்பாரு. நெஞ்சை எல்லும்
நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோ மணியாரம் படித்து தமிழ்நாடுன்னு பாடியிருப்பாரு. ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 85க்கு. அடுத்தது வினாயன் 86. ஒருமை பன்மை பிழையை நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 86வது வினாக்கு பானை உடைத்தது கண்ணன் அல்லன். இங்க கண்ணன்ங்கிறது ஆண்பாலை குறிக்கும், அல்லன் தான் முடியணும். அப்ப இது ஆணை தான் குறிக்கிறது, அல்லனுங்கிறது. அப்ப சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 7 தான் இருக்கு. பிழையற்ற தொடர்னு பார்த்தோம்னா அதான் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அடுத்தது வினாயன் 87. கீழ்கண்டவற்றில் பாரதியாரின் படைப்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய படைப்புகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குடும்ப விளக்கு தான். இது பாரதிதாசனுடைய படைப்பு. பாரதிதாசன் அவருடைய படைப்பு தான் இது. இது மட்டும் தான் அதில் பொருந்தல. அப்போ பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சுடி, கண்ணன் பாட்டு இதெல்லாம் பாரதியாருடைய படைப்பு தான். பொருந்தாததான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய படைப்புல பொருந்தாது குடும்ப விளக்குன்றதான். அடுத்தது வினாயன் 88. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான். பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தான் பெருஞ்சித்திரனார். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்து சுப்பிரமணியன் பாரதியார். இவர் எட்டயபுரத்தில் பிறந்திருப்பாரு. எட்டயபுரம். இவர் எங்க பிறந்தாருன்னா எட்டயபுரம். புதுச்சேரியில பிறந்திருப்பாரு. வில்லியனூர்ல சுப்ரத்தினதாசன். சுப்ரத்தினம்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்ரத்தினம். முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில பிறந்திருப்பாரு. சிவகங்கை, அதாவது கண்ணதாசன் பிறந்த ஊர். வினாயன் 88க்கு நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய துரைமாணிக்கம் தான். அவர் தான் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் ஆப்ஷன் ஏ. அடுத்து வினாயன் 89. வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். அதாவது தமிழகத்தினுடைய எல்லையாக வடவேங்கிடத்திலிருந்து தென்குமரினா குமரி வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. தொல்காப்பியத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வரி. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 89க்கு. அடுத்தது வினாயன் 90. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை வினாயன் 90க்கு. 91வது நாள கீழ்கண்ட கூற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1 பார்ப்போம். 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றதுன்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1. அப்போ முதலாவது கூற்று என்னன்னு பார்த்தோன்னா சரிதான். 8வது உலக தமிழ் மாநாடு 1995 நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கணும் யாருன்னு பார்த்தோன்னா செல்வி ஜெ ஜெயலலிதா. முன்னாள் முதல்வராக இருந்த செல்வி ஜெ ஜெயலலிதா தான் தலைமை தாங்கி இருப்பாங்க. அப்போதைய முதல்வர் அவங்க தான். அடுத்தது 2வது கூற்று. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற செம்மொழி மாநாடு என்று அறியப்பட்டு இருந்தாங்க. அதான் தவறு. செம்மொழி மாநாடு எப்போ நடந்ததுன்னா 2010 தான் நடந்திருக்கும் கோவையில. அதான் செம்மொழி மாநாடு. அப்போ இந்த 2வது கூற்றுங்கிறது தவறு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை வினாயன் 91க்கு. அடுத்தது வினாயன் 92 பார்ப்போம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை யாருன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு. நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது வினாயன் 93. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. முதுமொழி காஞ்சி எதை சொல்றேன்னா அறவுரைக்கோவை. இதான் அறவுரைக்கோவை தான் முதுமொழி காஞ்சின்னு சொல்றோம். அந்த முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் தான் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார் தான் எழுதியிருப்பாரு. அடுத்தது வினாயன் 94. கீழ்வரும் அடிவரையறைகளை சரியான நூலுடன் பொறுத்துக்கன்னு கொடுத்திருக்காங்க. 94வது வினாக்கு சரியான பொருத்தணும்னா நற்றினையினுடைய அடிவரையை பார்ப்போம். நற்றினையுடைய அடிவரையர் 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கும். அடுத்ததா குறுந்தொகையினுடைய அடிவரையை பார்ப்போம். 4 அடி முதல் 8 அடி வரைக்கும் இருக்கிறதா குறுந்தொகை. ஐங்குறுநூறுடைய அடிவரையர் தான் 3 முதல் 6 அடியா இருக்கும். அகநானூறு 13 அடி முதல் 31 அடி வரை கொண்டிருக்கும். ஸோ இதை நம்ம பொறுத்தோம்னா வினாயன் 94 ஆப்ஷன் 7 இருக்கிறதா சரியான விடை 3, 4, 2, 1. அடுத்தது வினாயன் 95. 8 தொகை நூல்களில் அடி அளவால் சிறிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகையில அடிவரையில ரொம்ப சிறிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஐங்குறுநூறு தான். 3 முதல் 6 அடி கொண்டு இருக்கும். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3 அடி முதல் 6 அடி கொண்டது தான் 8 தொகை நூல்களே குறைந்த அடி அளவால் கொண்டது இதுதான். அடுத்தது வினாயன் 96. பண்டை தமிழகத்தில் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 96வது வினாக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா புறநானூறு நூல் தான். புறம் சார்ந்த நூல். இது இன்னொரு பேர் இருக்கு புறநானூறுக்கு. புறம் புறப்பாட்டு என்ற பெயரால் வழங்கக்கூடியதுன்னா அது புறநானூறு தான். பண்டை தமிழகத்தில் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழக்கூடிய நூல் புறநானூறு. அடுத்தது வினாயன் 97. மனித நாகரிகம்
பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை திருக்குறள் தான். ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதான் சரியான விடை. மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு. அடுத்தது வினாயன் 98 பார்ப்போம். குகனோடும் ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானும். இதில் அறுவர் என்பது யாரை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. அறுவரானும்ன்றாங்க. அறுவர் என்பது யாரை குறிக்கும் பார்த்தோன்னா அறுவர் என்பது சுக்ரீவனை தான் குறிக்கும். ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய சுக்ரீவன் தான் சரியான விடை அறுவருங்கிறது. இந்த குகன் என்றவர் யாருன்னா கங்கை நதிக்கரையில நாவாய் ஓட்டுபவன். நாவாய் அதாவது கங்கை கரையில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து நாவாய்களுக்கும் இவர் தான் தலைவன். கங்கை கரையில் நாவாய் ஓட்டுபவன், செலுத்துபவன். ஆயிரம் அம்பிக்கு தலைவன் என்பார்கள் இந்த குகனை தான். லக்குவன் பரதன் இவங்களாம் யாருன்னா ராமரனுடைய சகோதரர்கள். இந்த பாடல் வரியானது எதில் இருக்குன்னா கம்பராமாயணத்துல தான் இடம்பெற்றிருக்கு. நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா வினாயன் 98க்கு ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய சுக்ரீவன் தான். அடுத்து வினாயன் 99 பார்ப்போம். சமணமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. சமணமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சினி வேங்கடசாமி தான் அதனுடைய ஆசிரியர். ஆப்ஷன் 7 இருக்கிறதா சரியான விடை வினாயன் 99க்கு. அடுத்து வினாயன் 100. முதலில் கருத்துப்படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. முதல்ல யார் அறிமுகப்படுத்தியார் பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் அறிமுகப்படுத்தியவாரு. கருத்துப்படங்களை கேலி சித்திரங்களை நாளிதழ்கள் அறிமுகப்படுத்தியவர் சுப்பிரமணிய பாரதியார். ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. இந்தியா என்ற இதழ் தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. எதில் இதை கேலி சித்திரங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னா இந்தியா என்ற இதழ். சுப்பிரமணிய ஐயர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த இந்து பத்திரிகையினுடைய நிறுவனர் இவர் தான். 1878ஆம் ஆண்டு இந்து பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. தமிழ்ல 1891 சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு இவர். அடுத்து சுப்பிரமணிய சிவா இவர் யாருன்னா ஞானபாணி என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர் இவர் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 100வது வினாக்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் தான் சரியான விடை. தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினா விடை கலந்துரையாடல் நிறைவேற்றுது. அடுத்தது பொது அறிவுக்கான வினா விடை கலந்துரையாடல் தொடரும். நன்றி, வணக்கம்.